தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சுட்டு நீ வேலையை பாருங்கடா அப்படின்னு அவரு அறிவிச்சிட்டாரு. அவரும் விஜயும் ஒரே மாதிரி தான். சாதி வரி பிடிச்சவங்க, குற்ற வழக்கில் இருக்கவங்க, சொத்து மதிப்பு உள்ளவங்க. முன்னிருந்த திமுகவுக்கு இந்த திமுகவை மிக கூர்மையா செதுக்கி இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லணும். ஒவ்வொரு வேட்பாளர்களும் பார்த்து பார்த்து படிச்சிருக்கியா? பாமக 25 வாங்கி வெறும் 6 தான் ஜெயிக்குது. அதுலயும் 3 எம்எல்ஏ ஒரு பக்கம், 3 எம்எல்ஏ இன்னொரு பக்கம். அப்படி இருக்க கட்சிக்கு எதுக்கு 18 சீட்டு கொடுக்கணும்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டினா, விஜய் என்ன உண்மையிலே கெத்துனா குளத்தூர்ல நின்று உயர்த்த காட்டு. தப்பா டான்ஸ் ஆடி டவுசரை ஊத்து விட்டு ஓட விட்டுருவாங்க. இவ்வளவு நாள் அறிக்கையில விஜய் 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 விஜய், வேட்பாளர் பேரை அறிவிக்கும் போது மட்டும் ஜோசப் விஜய். எதுக்கு? கிறிஸ்துவ ஓட்டு வேணும். அப்ப மத அரசியலும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு மேல உன்னெல்லாம் யாரு மதிக்கணும்? நீ எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்க. திருச்சி அப்படிங்கும் போது திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல போய் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய ஷேக்வாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையா ஏற்படுது உங்ககிட்ட. ஓகே, இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டஃப் உள்ள வச்சிருப்பீங்க, இறக்கணும் இன்னைக்கு. ஓகே, 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புறம் வந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சாச்சு. ஒரு சில கட்சிகள் பிரச்சாரங்களையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தேர்தல் தேதி அறிவிச்சு 14ஆம் தேதி பனையூர்ல இருந்து பதுக்கமாக எட்டி பார்த்த ஒரே ஒரு கட்சி நம்ம பண்ணையார் கட்சி. மற்றபடி எல்லா கட்சியுமே நம்ம சீமான் அண்ணன், எம்எல்எம் புரோக்கர் அண்ணன் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சுட்டு நீ வேலையை பாருங்கடா அப்படின்னு அவரு அறிவிச்சிட்டாரு. அவரும் விஜயும் ஒரே மாதிரி தான். சாதி வரி பிடிச்சவங்க, குற்ற வழக்கில் இருக்கவங்க, சொத்து மதிப்பு உள்ளவங்க பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சுருக்காங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. வேட்பாளர் தேர்வில் 2 பேரும் ஒரே மாதிரியே தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒழுங்கா அப்படின்னா, அதிமுக திமுகவுக்கு மாற்று தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக மாற்றுன்னு சொல்றவங்க இன்னைக்கு திமுகவோட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது முன்னிருந்த திமுகவுக்கு இந்த திமுகவை மிக கூர்மையா செதுக்கி இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லணும். ஒவ்வொரு வேட்பாளர்களும் பார்த்து பார்த்து படிச்சிருக்கியா? ஓகே, பெண்களுக்கு இவ்வளவு சதவீதம், இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு சதவீதம், கிறிஸ்துவர்களுக்கு இவ்வளவு சதவீதம், ஓகே எல்லாருமே உள்ள இருக்கணும் அப்படின்னு போடுறாரு. கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காத அளவுல பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் சமாதானப்படுத்தி அவங்களுக்கும் ஒரு சீட் ஷேரிங். அதிமுகவுக்கு வந்தா கொடுமை. எந்த கட்சி தலைமையில அவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. கூட்டணி கட்சி 27ல நிக்கிற அளவுக்கு பாஜகவுக்கு வாரி வளர்ந்துக்கிருக்காரு. மாறி வழங்கியிருக்காருன்னு சொல்ல முடியாது. பாஜக கூட எடுத்துட்டு போறேன். மத்திய கட்சியில இப்ப இவங்க காங்கிரஸுக்கு கொடுத்தது மாதிரி தானே. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல 4 ஏகப்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க. எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 25ல நின்று 19 ஜெயிக்கிறாங்க. இதே 25ல பாஜக நின்று எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிச்சு? 4 ஜெயிச்சிச்சு. அப்ப 2 மத்திய கட்சின்னு ஒத்துக்கல. அப்படியா சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க யாரு வலுவா இருக்கா? மத்திய கட்சி யாரு? அகில இந்திய கட்சியா வேணாரு, இல்ல அகில உலக கட்சியா கூட இருந்துக்க, அது ஓவருப்பு. ஆனா இங்க என்ன உன்னோட பவர்ன்னு தானே பாக்குறோம். அந்த பவருக்கு ஏத்த மாதிரிதான் இங்க சீட் கொடுக்க முடியும். இப்ப விசிகாவுக்கு 6 கொடுத்தாங்க, 6ல நின்று 4ல ஜெயிச்சு காட்டியிருக்கு. பாமகவுக்கு 25 கொடுத்தாங்களா, 25ல நின்று 6 தான் ஜெயிச்சுது. அப்ப அதுக்கு 18 குறைச்சிருக்காங்க. அப்ப இங்க விசிகாவுக்கு 2 ஏத்திருக்காங்க. அப்ப நீங்க விசிகா நீங்க சொன்னது மாதிரி வந்து 6ல வந்து 4 ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3 ஜெயிச்சாங்களா? 4. ஓகே, 4 ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சீட்டு ஏத்தி தரல. நேத்து நேத்து போனவங்களுக்கு வந்து அவங்க விசிகாவுடைய அதிக தொகுதிகள் பங்கி. அதுக்கு நான் பதில் சொல்றத விட 0.1% தான். அதுக்கு நான் பதில் சொல்றத விட 6ல இருந்து 8 சீட்டு வாங்கின அண்ணன் தோல் திருமாவளவனே தெளிவான அவரே பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இதுவரை கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம், இதுவரைக்கும் எங்களுடைய அதிக பெருமையான குரல் வந்து சட்டமன்றத்துல இப்பதான் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வரலாற்றிலேயே முதன்முறையா வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு கட்சி தேமுதிக.
ஏன் அப்படின்னா விஜயகாந்த்ன்ற ஒரு ஜாம்பவான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் திமுக அதிமுக மட்டுமே ஆட்சியோ ஆளுங்கட்சியாவோ இல்லை எதிர்கட்சியாவோ இருந்த இடத்துல எதிர்கட்சியா ஒரு கட்சி போய் உட்காருதுன்னா அது தேமுதிக தான். அதனால அந்த கட்சியை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதனால அந்த கட்சிக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது அவ்வளவு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்கலன்ற கம்பாரிசன் இந்த இடத்துல எங்களுக்கு வைக்கக்கூடாது. எங்களுடைய பலம் பார்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பலம் பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு அவங்க வந்து நிர்ணயம் பண்றாங்க. இல்ல பிரதர், இப்ப நம்ம நார்மலா சும்மா பேசிக்கலாம். விசிகாவுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கா இல்ல தேமுதிகவுக்கு அதிகமா இருக்கா? அப்படி பார்த்தா விசிகாவோட காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 கட்சிகளோட வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. இப்ப விஜய்க்கு வந்து ஒரு 65 வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. 65 பாருங்க, எதிர்கட்சியே இருக்காது. அந்த வாக்கு வங்கி எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம்ல. நாம இந்த கூட்டணி கட்சியில இந்த வாக்கு வங்கியை விஜய் அவர்களை சொல்றீங்க, அவர் இன்னும் எலெக்ஷன்லயே போட்டியிடல. ஆனா அவங்க பர்சன்டேஜ் சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதா சொல்லுவாங்க. இப்ப கடந்த தேர்தலை பொறுத்து நான் சரி, இந்த கடந்த தேர்தல்ல விசிகா வந்து அதிக வாக்கு வங்கி இருக்கா இல்ல தேமுதிக? இப்ப விசிகா வந்து இந்த இவ்வளவு வாக்கு வங்கி வாங்கினதுக்கு முக்கிய காரணம் யாரு? மக்கள் நல கூட்டணியில தான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க. அப்ப அவங்க வாங்கின சீட் என்ன? ஜஸ்ட் ஒரு 1.5% தான் திமுக ஆட்சியவே இழக்குது 2016. அப்ப மறுபடியும் அந்த கூட்டணி எல்லாம் 2021 ஒருங்கிணைக்கப்படுது. ஒருங்கிணைக்கப்பட்டதுல தான் திமுகவோட வாக்கு வங்கி சேர்த்து விசிகாவோட வாக்கு வங்கியை சேர்த்து அவங்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை வருது. 6ல் 4 எம்எல்ஏக்கள் வராங்க, இப்பதான் உருவெடுத்திருக்காங்க இல்லையா? விஜயகாந்த் எங்க அழிஞ்சு போறாரு அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுனால. அதனாலதான் அவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. அவர் இன்னும் ஃபைட் பண்ணி இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள போகாமலே இருந்திருந்தாருன்னா அவருடைய வாக்கு வங்கி இருந்திருக்கும். மக்கள் நல கூட்டணியில் அவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் வேட்பாளர். அப்ப எல்லாருக்குமே டவுன் தான். அப்ப மறுபடியும் அவங்க வந்து அந்த வாக்கு சதவீதத்தை அந்த கட்சியை மீட்டு உருவாக்குறதுக்காக அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க. சரி, எதிர்கட்சியா இருந்திருக்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கொடுக்குறாங்க. இப்ப நாம திரும்ப கேட்கிறோம், பாமக 25 வாங்கி வெறும் 6 தான் ஜெயிக்குது. அதுலயும் 3 எம்எல்ஏ ஒரு பக்கம், 3 எம்எல்ஏ இன்னொரு பக்கம். அப்படி இருக்க கட்சிக்கு எதுக்கு 18 சீட்டு கொடுக்கணும்? நீங்க இந்த கேள்வி அங்கேயும் வைக்கணும்ல. திருமாவளவன் மேல வைக்கிறீங்க, நியாயமான கேள்வி, ஓகே. 26 சீட்டை வாங்கி விசிகா மேல தேமுதிக மேல வைக்கிறீங்க, பொதுவான கருத்து, ஓகே. இந்த பார்வை இந்த பக்கம் வைக்கிறீங்க. ஆமா, இவர் வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்னு, ஓகே. அப்ப பர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மி சீட்டு தானே கொடுக்கணும். அதான நியாயமான கேள்வி, எல்லாரோட கேள்வி அதானே. அப்ப பாஜக 25 சீட்டை வாங்கி வெறும் 4ல ஜெயிச்சிருக்கே, தரித்திரம் பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல. அப்ப நீ 4 சீட்டே வாங்கிட்டு போய் தொலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லி இருக்கணும்ல, ஏன் சொல்லல? 25 வாங்கி வெறும் 6ல தானப்பா பாமக ஜெயிச்சிருக்க, உனக்கெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கொடுக்க வேண்டியதானே. இப்ப நீங்க 10 சீட்டுக்கே வரீங்க, தேமுதிக 10ன்றீங்க. தேமுதிகவும் டிடி தினகரன் தானே போன தேர்தலில் கூட்டணி வச்சாங்க, அவருக்கு 11 சீட்டு கொடுத்துருக்காங்களே அதிமுக. அந்த கேள்வியா அங்க வரமாட்டேங்குது. ஒரு சீட்டு எக்ஸ்ட்ராவே நிக்கிறாங்களே, ஏன் அந்த கேள்வி அங்க வரமாட்டேங்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய சீட்டு எண்ணிக்கையை வதித்து உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களோட ஈகோவை டச் பண்ணி நீ 2 சீட்டு, நீ 4 சீட்டு, நீ இவ்வளவுதான், நீ உன்னை இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலை இதெல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல இருந்து ஒரு தொகுதியை கம்மி பண்றாங்க. இல்லைங்க, அந்த கட்சிக்கே பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு என்னங்க பிரச்சனை? அந்த கட்சியே கோவப்படலை. வேல்முருகன் போயிருக்காருல, அவரை பத்தி பேசலாம். அந்த கட்சியை ரொம்ப சந்தோஷமா வேட்பாளரை அறிவிச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, விசிகா வந்து ரொம்ப கோவமா இருக்குது, பாமக வந்து கோவமா இருக்குது. 2 பக்கமும் பிரிஞ்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை கட்சி அதுதான். டிடி தினகரன் வந்து கோவமா இருக்காரு. அண்ணாமலை இன்னைக்கு மோடியை வரவேற்கிற நிகழ்ச்சிக்கு போகல. வேற என்ன, புதுச்சேரியில பிரச்சாரத்துல இருக்காரு. ஆமா, கிழிச்சிட்டாரு. அப்ப அதெல்லாம் போக நினைச்சா போகலாங்க. பிரதமர் மோடியை விட உங்களுக்கு வந்து பிரச்சாரம் ரொம்ப முக்கியமா போயிருச்சா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. பிரதமருங்க, அவரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? ஒட்டுமொத்தமா மத்திய அமைச்சர்ல இருந்து சிட்டிங் எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் பாக்குறாங்க. பாஜகவுல எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒரு ஆளு போய் பார்க்க மாட்டாரா? எந்த பொறுப்புலையுமே இல்லையங்க அவரு. இது பிரச்சாரத்துக்கு போனான்னு நம்ம வந்து நம்பணுமா? அப்ப அவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்குங்க. நீங்க வந்து இவங்க பிரச்சாரத்தை வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க. இங்கதான் பிரச்சனை இருக்கு, இங்கதான் ஏதோ இருக்கு, இங்க பாவம் அப்படின்னே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமா ஓட்ட உரசுல இயம்பித்தாளிக்கு பேரிச்சம்பளம் தான் இந்த பக்கம் எல்லா கூட்டணியும். நீங்க தொகுதி வாரியா ஜான் பாண்டியனுக்கு வந்து என்ன இருக்கு? ஜான் பாண்டியன் யாரு முதல்ல? சரி, அடுத்து திருவள்ளூர்ல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் பையனோட சேர்த்து 2 சீட்டு. பாதி கூட்டணி கட்சியை தாமரை சின்னத்துல நிக்க வைக்கிறாங்களே. இந்த கொடுமையில நம்ம எப்ப பேசுறது?
அப்பனா பாஜகவோட சீட் எண்ணிக்கை என்ன? 27 இல்ல 37. அப்போ பாஜக உள்ள நுழையிறதுக்கு பெரிய கம்பளமா விரிக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதுதானங்க பெரிய பிரச்சனை. இவர் ஒரு சீட்டை குறைச்சிட்டீங்க, இவருக்கு இவர் பண்ணிட்டீங்க, 2 சீட்டை குறைச்சிட்டீங்க, அவங்களுக்கு 2 சீட்டு ஏஸ்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னு இதை ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறோம். ஆனா அவங்க ரொம்ப சாதாரணமா வேலையை தொடங்கி பிரச்சார வேட்பாளர் அறிவிச்சு மேனிஃபெஸ்டோ அறிவிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க எத்தனை பேர் மேனிஃபெஸ்டோ அறிவிச்சாங்க? ஓகே பிரதர். இப்ப தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டிங்கிறாரு. 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. இப்ப யாராருக்கு தான் போட்டி? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டினா, விஜய் என்ன உண்மையிலேயே கெத்துனா அப்படியே வேட்புமனு தாக்கல் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு குளத்தூர்ல நில்லு, 2 பேருக்கு தானே போட்டி. குளத்தூர்ல நின்று உயர்த்த காட்டு, தப்பா டான்ஸ் ஆடி டவுசரை ஊத்து விட்டு ஓட விட்டுருவாங்க. குளத்தூர் போனாலே வாய் நடுக்கம் வந்துருச்சுங்க விஜய்க்கு. VS பாபுவா பிரபுவா அம்பேத்கரா அப்துல் கலாமான்ற அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு உண்மையிலேயே கெத்து தானே நீங்க? விஜய் என்ன கெத்து தானே, தைரியமான ஆளு தானே, வீரமான ஆளு தானே, கோடியை விட்டுட்டு வந்திருக்காருல்ல, சரியான ஆளு தானே, ஊழல் ஒழிக்க போறாரு தானே, பெரிய ஆள் தானே, 1 to 1 சவால் வருவார்ல. குளத்தூர்ல நில்லு. அவர் அங்கேயே தான் நின்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு பல வருஷமா. போய் எதிரியோட கோட்டைக்குள்ள போய் பண்ணு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீலாங்கரையில இருந்து வர வழியில தான் சேப்பாக்கும், சேப்பாக்கில் நில்லு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. எப்படிக்கா வாங்க, ஒரு சேகர் பாப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நில்லு துறைமுகத்துல. இந்த எந்த படம் RDXன்னு ஒருத்தன் வில்ல வருவாரு, என்ன படம் அது? ஆதி. அது மாதிரி RD சேகர்னு ஒரு ஆள் எடுத்து நிக்கிற நின்று இல்லையா? அவர் எப்போ வெடிப்பாருன்னு தெரியல. அவர் போய் நீ அவரை குறைச்சு மதிச்சுட்டு அவர் போய் நிக்கிற. அப்ப விஜய் எவ்வளவு பெரிய தொடர்நடிங்க அப்படின்னா, ஒண்ணுத்துல நிக்கவே உனக்கு வக்கு இல்ல, ஒண்ணுத்துல நின்று ஜெயிக்க மாட்டேன்ற பயத்துல தானே நீ திருச்சியிலையும் போய் போட்டிடுற. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அப்படி நின்றுருக்காருல, மோடியும் போட்டிருக்காரு. ஆமா, எல்லாரையும் தான் சொல்லுவேன், எல்லாரையும் தாங்க சொல்லுவேன். திமுக யாரும் நின்றுருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஜெயலலிதா நின்றுருக்காங்க. மக்கள் பணம், வரி பணம் வேஸ்ட் ஆகுறது தானே. இப்ப நீங்களும் நானும் கட்டுற வரி பணம் தானே. விஜயகாந்த் ஒரு படத்துல தேர்தல் கமிஷன் அதிகாரியா இருப்பாரு. அதுல அப்ப அவர் தான் சொல்லுவாரு, இனிமே ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு இடத்துல தான் நிக்கணும், எதுக்கு 2 இடத்துல நிக்கிற, 6 மாசத்துல இடைத்தேர்தல் வைப்ப, யாரு பணம்? மூட்டை தூக்குறவனும் கூலி வண்டியில் இருக்கிறவனோட பணம் அப்படிங்கிறாருல. அப்போ மக்கள் பணத்தை நிறைய பண்றதுதான் நீ நிக்கிற. நீ எல்லாம் ஊழலை பத்தி ஒழிக்கலாமா? மக்கள் பணத்துல அக்கறை இருந்தா யாராவது இந்த முட்டாள்தனமான வேலையை செய்வானா? இவ்வளவு நாள் அறிக்கையில விஜய் 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 விஜய், வேட்பாளர் பேரை அறிவிக்கும் போது மட்டும் ஜோசப் விஜய். எதுக்கு? கிறிஸ்துவ ஓட்டு வேணும். அப்ப மத அரசியலும் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இதுக்கு மேல உன்னெல்லாம் யாரு மதிக்கணும்? நீ எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்க. பெரம்பூர்ல போட்டியில, பெரம்பூர்ல வெற்றி வாய்ப்பு இருக்கா? அதனாலதான் அந்த சந்தேகம் அவருக்கே இருக்கு. அதனாலதான் திருச்சியிலையும் சேர்ந்து நிக்கிறாரு. ஒருவேளை இங்க டவுசர் அவுத்துட்டு அங்க சட்டையை வச்சு மறைச்சிட்டு அவமானத்தை காப்பாத்திக்கலாம். ஒருவேளை அங்க சட்டையை திருச்சி அப்படிங்கும்போது திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல போய் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல. இங்க இருக்கிறதுனால திருச்சியை பத்தி நமக்கு பெருசா தெரியல. திருச்சியில ஏற்கனவே சிட்டிங்ல இருக்கிறவர் ஒரு கிறிஸ்துவர் MLA. அவர் அங்க ஆமா, அவர் அங்க கிறிஸ்துவ கம்யூனிட்டியில ஒரு பொறுப்புல இருக்காரு. இப்ப அங்க கிறிஸ்துவ ஓட்டு அதிகமா இருக்கு. அதை குறி வச்சுதான். அது இல்லாம இவரோட கம்யூனிட்டியில இருக்க கிறிஸ்டியன்ஸ் அது அதிகம். புரியுதுங்களா? அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணி இவரோட கம்யூனிட்டியில எந்த கிறிஸ்டியன்ஸ் எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க போய் நிற்போம் அப்படின்னு போய் நிக்கிற அளவுக்கு ஒரு தொடர்நடிங்கான ஆள் தான் இவரு. அடுத்து இங்க பெரம்பூர்ல சௌராஷ்டிரா ஓட்டு வந்திருக்கு, மராட்டி ஓட்டு வந்திருக்கு, வடமாநிலத்தோட ஓட்டு வந்திருக்கு, அதை பிடிச்சிடலாம். அப்புறம் ஜமாலியா, ஓட்டேரி, இந்த இடங்கள்ல எல்லாம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கு. பெரம்பூர்ல பெந்தகோஸ் ஓட்டும் RC ஓட்டும் இருக்கு, அதை கொஞ்சம் பிடிச்சிடலாம். அப்படியே 5000 பிச்சை எடுத்துக்கிட்டே வருவோம். அப்படியே வியாசர்பாடி, BV காலனி, சர்மா நகர், MKB நகர், இங்கெல்லாம் போனோம்னா ஒரு 5000 ஓட்டை பிச்சை எடுத்துடலாம். பிச்சை எடுத்துட்டேன்னா மோடி அவர் பார்த்து வடமாநிலத்தை ஓட்டு ஒரு 20,000 கொடுப்பாரு. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு பார்டர்ல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கற்பனை, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அங்கேயும் ஒரு கணக்கு. திருச்சிலையும் எங்கெல்லாம் கிறிஸ்துவ ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் பாத்துக்கலாம். பல இடங்கள்ல மற்ற கம்யூனிட்டி ஆளுங்க இருக்காங்க, இங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி ஏதாவது உள்ளூர் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வேலைக்காக ஓடுறாரு, அவ்வளவுதான். ஓகே பிரதர். இப்ப நேற்றைக்கு முன்றைய தினம் வேட்பாளர் அறிவிச்சார் 234 தொகுதிகளுக்கும். அதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா நீங்க தான் ஸ்டார்டிங்ல ஒரு வேட்பாளர் பட்டியல் அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விட்டீங்க. ஆமா, அது எல்லாமே இருக்கே, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நான் முன்னாடி அவங்க அறிவிக்க முன்னாடி நானே சொல்லிட்டேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு,
ஆட்கடத்தல், கஞ்சா. இதுல அஞ்சுத்துலயுமே தொடர்புடையவன்னு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அக்யூஸ்டுமோ? அக்யூஸ்டா? வேற ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டினா என்னன்னு திட்டுவீங்க? ஊடகமா இருக்கு, பேச முடியாது. ஏன் இல்லைன்னா திட்டிடுவீங்கல்ல, கோவம் வருதுல, இப்படி ஒரு வேட்பாளரெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களாடான்னு திட்டுவீங்கல்ல. அப்படி ஒரு ஆளை வச்சிருக்காரு. பேராவூரணியில சுந்தரகாண்டின்னு ஒரு ஆளு. 10 கொலை, 10 கொலை, கொலை முயற்சி, கொள்ளை, ஆட்கடத்தல், 13 கிலோ கஞ்சா வச்சதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியாக ஒரு 10 நாள் ஆகுது அவர் பெயிலிருந்து வெளியே வந்து. இவர் தான் பேராவூரணியோட எம்எல்ஏ. சட்டமன்றத்தில் உட்காந்தாருன்னா ஊதிக்கிட்டு தான் உட்காருவார், இல்லைன்னா எங்கேயாவது மட்டைக்கிட்டே போட்டு வருவாப்புல. இதுதான் இவர். அடுத்து புதுக்கோட்டையில் ஏனாதி மகன்னு A1 குற்றவாளி. எதுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சதுக்காக, பாலியல் குற்றவாளி. பெண்கள் பாதுகாப்புக்காக இப்போ பக்கத்தில் விஜய் என்ன இவனுக்காக கேம்பெயின் பண்ண, பெண்கள் பாதுகாப்புக்காக நானும் ஏனாதி மகனும் போராடுவோம். ஏனாதி மகன் ஒரு பாலியல் குற்றவாளி தான், பரவாயில்ல, அவன் ஒரு பொண்ணை தான் கெடுத்திருக்கான், அதனால அவனை மன்னிச்சு விட்டுருங்க, மற்றபடி இனி எந்த பொண்ணையும் கெடுக்க மாட்டான் அப்படின்னு நீங்க வந்து இவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பேசுவார். ஆதவருச்சுன்னா இந்த பேராவூரணி சங்கரபாணி சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவன் 10 கொலை பண்றான் அப்படின்னா அவன் கூப்பிடுறான், நான் தானே, சரி இருந்துட்டு போய் தொலை. கொலை முயற்சி பண்றான், அண்ணா நான் தானே, சரி போய் தொலை. ஆனா ஆட்கடத்தல் பண்றான், நான் தானே. கட்ட பஞ்சாயத்து பண்றான், அண்ணா நான் தானே. கஞ்சா அடிக்கிறான், போதை பொருள்னால தான் இந்த இதெல்லாமே நடக்குது, ஆனா அதுவும் நான் தானே பண்றேன். நீ என்னடா பண்ணல? இதுக்கு மேல நீ பண்ணாத கிரைம் ஏதாவது சொல்லு. சரி நீ தாண்டா இனிமே உன் பேடு இனிமே டேவிட் இல்ல டிராவிட் வாடா அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அடுத்து திருப்புவமுனையில சாய் சரவணகுமார் தனி தொகுதி, ஆளு ஒரு RSS வாதி. அடுத்து லெப்ட் பாண்டி சொல்லவே வேணாம், அவர் யாராவது எதிர்த்து பேசிட்டீங்கன்னா, அவர்லாம் சட்டமன்றத்துக்கு போனாருன்னு வைங்க, அப்பாவில் வேணாங்க எங்க தொகுதிக்கு எதையா கொடுக்கணும்னா கண்டது வெட்டிடுவேங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுவார். அப்படி ஒரு வேட்பாளரை விஜய் நான் பார்த்து தேர்வு செஞ்சிருக்காரு. அப்புறம் டிரைவர் மகனுக்கு சீட்டு. அந்த டிரைவருக்கு என்ன அந்தரங்கம் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு நான் நேற்று தான் பேசினேன். கடைசியில் பார்த்தா டிரைவர் தான் அவரோட பினாமி, அவர் பேர்லேயே பெரிய சொத்தை வாங்கி வச்சிருக்காரு. அது அஃபிடவிட்டில் வந்துருச்சு. அப்போ மகனுக்கு சீட்டு. புரிஞ்சிருச்சா லாபி என்னன்னு? இவர் தான் ஊழல் ஒழிக்க போறாரு. அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ அண்ணன் பேர்லையோ பொண்டாட்டி பேர்லையோ பிள்ளைங்க பேர்லையோ எந்த பேர்லையும் சொத்து கிடையாது. டிரைவர் பேர்ல இருக்கு சொத்து. மீதி எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்காரு, எல்லார் பேர்லையும் கடன் தான். வீட்டில் இருக்கிற பொண்ணு பையன் பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லார் பேர்லையும் கடன். இவர் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு கடன் நடப்பாரு. செம்மையா இருக்கும். அப்ப அடுத்து வரும் பாருங்க, ஜெகநாத் மிஸ்ரா ஜாதி வெறியன். நான் சொல்லல, நான் வேணா வீடியோ அனுப்புறேன், அவரே சொல்லியிருக்காரு, நான் கட்சியெல்லாம் கிடையாதுடா, நான் ஜாதி வெறியன்டா, நான் ஜாதி வெறியன் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அந்த ஜாதி வெறியனுக்கு இவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சீட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை கருவ இருக்க போறானோ போய் தொலைகிறான். அடுத்து நிர்மல்குமார் ஒரு RSS வாதி, திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டுறாரு. இது ஒரு பின்னாடி லாபி இருக்கு. பாஜக எப்படியும் திருப்பரங்குன்றத்துல நின்னா மண்ணை கவி விட்டுருவோம், மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்க பாஜக காரனோ இல்ல RSS காரணியோ. அப்ப நம்மளோட RSS காரன் ஒருத்தன் நிக்கணும், ஆனா நம்ம கட்சியில இருக்கக்கூடாது, அவன் வெளியில இருந்து யாராவது ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். அப்ப நமக்கு ஏத்த பீஸு RS நம்ம நிர்மல்குமார் தூக்கி போடு நீதான்ப்பா அப்படின்னு. அவர் உசலம்பட்டில் நிக்க வேண்டியவர், தூக்கி இதுல போட்டாங்க. கவுண்டம்பாளையம் கனிமொழி, உங்களுக்கு ஏதாவது கேன்சர் இல்ல பித்தம் மூலம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அக்காவை போய் நீங்க அணுகலாம். சோழியை உருட்டி போட்டு நாளைக்கே சொல்லிடுவாங்க. மாத்திரை மருந்து எதுவும் கிடையாதுங்க. பித்தம் எந்த நோயா இருந்தாலும் பலம், HIV கூட சரி, மாத்திரை மருந்துலாம் தரமாட்டாங்க. சோழியை உருட்டி உடனே உங்களுக்கு வந்து மருந்து கொடுத்துருவாங்க. ஜோசியத்திலே குணப்படுத்திடுவாங்க. இதற்கு முன்னாடி ஒரு காணொலியில வந்து விஜய் 2026 ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கட்சியோட வேட்பாளரை எப்படி உங்களுக்கு சீட்டு வேணா விஜய் நாளைக்கே எவ்வளவு கேவலமா திட்டுங்க, சீட்டு கொடுத்துருவாங்க. சீரியஸாங்க. நம்ம அம்பேத்கர் வேஷம் போட்ட ஒரு ஆளு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஷேக்வார் பிரதர் நீங்க தான் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில கூப்பிட்டுருக்காங்க, VOC கூப்பிட்டுருக்காங்க, நான் தான் போகல. நம்ம அந்த அம்பேத்கர் வேஷத்துல ஒரு அப்பாஸ் மாதிரி வலிச்சு வாரிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுங்களா? விஜய் திட்டிட்டு இருந்தவர், விஜய் கண்டாமணி திட்டிட்டு இருந்தவர். அதனால நீங்க யார் திட்டினாலும் உள்ள சேர்த்துப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாஞ்சில் சம்பத், அதெல்லாம் சேர்த்துப்பாங்க. விஜய் ஒரு ஆகாவளி, விஜய் ஒரு தற்குறி, விஜய் ஒரு கேவலமானவன் அப்படின்லாம் பேசினாரு. இன்னைக்கு அவரு விஜய் ஒரு நாளைய முதல்வர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவரு கொடுத்துருவாங்க. நீங்க அந்த மாதிரி மானகட்ட கட்சி தான், நம்ம யார் வேணாலும் போய்க்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து பூம்புகார்ல விஜயபாலன் ஒரு RSS பாஜக காரர், ஊர் முழுக்க பாஜக போஸ்ட் ஓட்டினவர், சீட்டு கொடுக்கலன்னு தூக்கி இங்கே போட்டாங்க. அப்புறம் மரிய வில்சன், இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு வேட்பாளர். ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் கட்டையால டமார்னு மண்டையை அடிச்சு ரத்தம் ஊத்த வச்சு அவங்க கணவரை கட்டையால அடிச்சு ஒரு குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கும் இப்போவும்
அது மட்டும் இல்லாமல் தன்னோட கல்லூரியில் 10 பேர் மரணத்துக்கு தொடர்புடையவர், A1 குற்றவாளி, டாக்ஸ் கட்டலை, வெண்டாருக்கு 1 கோடி ரூபாய் ஏமாத்தின கேஸு, இப்படி பல குற்றவாளிகள் ஒரே நபர் மேலே எல்லாமே A1 குற்றவாளி. எப்படி பாருங்க, அவரை வேட்பாளராக பார்த்து தேர்வு செஞ்சிருக்காரு. அந்த ஆளுக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லை. மற்ற வேட்பாளராவது மற்ற தொகுதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். மரிய வில்சனுக்குலாம் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பாண்டிச்சேரிக்காரரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரேஷன் கார்டை பேரை மாற்றி இந்த பக்கம் வந்து குடியேறிட்டாரு. அப்போ இவர் ஒரு வேட்பாளர். செய்யாறுல தூசி மோகன், காஞ்சிபுரம்ல ரஞ்சித் குமார், 2 பேரும் அதிமுக காரங்க. அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கல, என்ன செய்யறது? அதனால முதல்வர் எதிர்த்து நிக்கிறவரே வந்து அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ தானே. எந்த முன்னாள் எம்எல்ஏ? குளத்தூர்ல எல்லாருமே அப்படிதாங்க நிப்பாங்க. நீங்க இவர் இருக்காருல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி முதல்வர் எதிர்த்து நின்னார்ல, இப்ப அவர் போய் துணை முதல்வரை எதிர்த்து நிக்கிறாரு. அதெல்லாம் நிப்பாங்க. அப்படிலாம் நீங்க பாபுன்னா பாபுவா பிரபுவா? பாபு. நீங்க கரெக்டா சொல்றீங்க, அந்த கட்சியோட தலைவர் தான் தப்பா சொல்றாரு. அவர் வந்து மாதவரத்துல விஜய் பிரபு அப்படிங்கிறவர் நிக்கிறாருல, அங்க ஓட்டு கேட்டுப்பாரு. முத நாளே பேரை மறக்கிற அளவுக்கா? மண்டை சூடு, வெயில், அப்பப்போ பஸ்ஸுக்குள்ள போய் எதையாவது குடிச்சிட்டு வரணும், மோர் அப்படி ஏதாவது அழுத்தம் நிறைய கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா நேத்து. என்ன அழுத்தம்? அங்க நின்னவங்களுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுத்திக்கிட்டு நின்னாங்க, கூட்டமே இல்லாம. வந்து சரியான பாதுகாப்பு இல்ல, காவல்துறை வந்து எல்லாமே கரூர்ல நடந்தது மாதிரி முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். யாரு, சில்பா குமார் சொன்னாரா? அதோ சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாரா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, தொடர்ச்சியா வந்து பேருந்துகள் நிக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்து போடுறாங்க. வீடியோ பேருந்துகள்லாம் நிக்கதான் செய்யும், பறக்க செய்யும். அந்த வழியில வந்து ஃபுல்லா வந்து பேருந்துகள் லைனா வந்தது மாதிரியான வீடியோக்கள் வந்து இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? குற்றம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாங்க பாக்குறீங்க. தேர்தல் பிரச்சாரம்னா நடு ரோட்ல எல்லாம் பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்காது. நீங்க இந்த தேர்தல் எதுக்காக நடத்துறோம்? மக்களுக்காக தான் நடத்துறோம். மக்களை நீ வெறுப்பேத்தி ஓட விட்டு நீ இதுக்கு இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கனா, அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல்? பெரம்பூரே ஒரு குறுகிய சாலையான ஒரு ரோடு, அதுக்குள்ள பிரச்சாரம் பண்றதே பெரிய விஷயம். நீ போய் குறுக்க இப்படி வண்டியை நிறுத்திக்கிட்டு அதுல ஒரு 10 ட்ரோனை பறக்க விட்டுக்கிட்டு நீ பெரிய இது மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்கிறனா, அப்ப டிராபிக் ஜாம் ஆகும்ல. டிராபிக் ஜாம் ஆகும்ல. எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இறங்கி நடந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா வண்டி மூவிங்லேயே இருக்கும். ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல நின்று பேசுவாங்க. நீ நடு ரோட்ல நின்று இது பண்ணனா என்ன அர்த்தம்? நேத்து கரூர் ஸ்டாம்பர்ட் மாதிரி நேத்து நடக்கிற வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? நான் என்னோட ட்விட்டர்ல காட்டுறேன், எத்தனை செருப்பு போயிருக்குன்னு பாருங்க. வட சென்னையில ஒருத்தன் உழைக்கிறவன் ஒரு 200 ரூபா செருப்பு வாங்குறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். அவன் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு 200 ரூபா செருப்பு வாங்கி தரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ செருப்பு வேஸ்டா இருக்கு. அப்பனா தன்னோட உடமையை கூட அவனால எடுத்துக்க முடியாத அளவுக்கு அங்க நெருக்கம் இருந்திருக்குல்ல. குனிஞ்சா அவனால செருப்பு கூட எடுக்க முடியல. அப்படி ஒரு நெருக்கடியை நீ என்ன மைத்துக்கு தரன்னு கேட்கிறோம். நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளுன்னு கேட்கிறோம். இல்ல பாதுகாப்பு இல்ல. இப்ப தேர்தல் ஆணையம் கூட கேள்வி எழுப்பி நாளைக்கு என்ன செய்வோம்? எல்லா வேட்பாளருக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு வந்து நாளைக்கு என்ன செய்வோம்? இந்திய நாட்டிலேயே விஜய் அண்ணாவுக்கு பாதுகாப்பு இல்ல, அமெரிக்க ராணுவ படையை இறக்கிடுவோம். நாளைக்கு விஜய் அண்ணாவுக்கு அமெரிக்க ராணுவ படையை இறக்கிடுவோம். இந்திய அரசாங்கமே விஜய் அண்ணாவுக்கு எதிராக செயல்படுது. மோடி அரசாங்கமும் திமுக ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறாரு அவரு. அதனால என்ன செய்வோம்? அமெரிக்க ராணுவ படையும் ரஷ்ய ராணுவ படையும் இப்ப இஸ்ரேலும் ஈரானும் நல்லா ராணுவ படை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ராணுவ படையை வாங்கிட்டு விஜயனாவுக்கு அப்படியே புடனில இருந்து அப்படியே எல்லா இடமும் நிப்பாட்டுருவோம். அப்படி வேணா தேர்தல் பிரச்சாரம் பண்ண வைப்போம். ஏங்க தேர்தல் பிரச்சாரத்துல எதுக்குங்க பாதுகாப்பு வேணும்? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? மக்களுக்கு பாதுகாப்பு சொல்றாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு. தேர்தல் ஆணையர் தானே எனக்கு கேள்வி எழுப்பியிருப்பாரு டிஜிபிக்கு. சரி, அதாவது எல்லா வேட்பாளருக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை கொடுங்கன்னு தேர்தல் ஆணையர் வந்து கேள்வி எழுப்பி. இப்ப ஒரு கட்சியும் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னு ஒரு வரவு செலவு கணக்கை வைக்கணும். அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் வைக்கணும். இப்ப மக்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். ஆளுங்க அரசு பண்ணாது. இப்ப அது காப்பந்த அரசு ஆயிடுச்சு. ஆளும் அரசாங்கம் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையம் பண்ணும். இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணட்டும்? இனிமே விஜய் நான் வரும்போதெல்லாம் சைட்ல ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டு சார சணல் உள்ள வச்சு கட்டி அப்படியே கட்டி விட்டுருவோம். மக்கள்லாம் அந்த பக்கம் நிக்கிட்டு அண்ணன் இப்படி பேசிட்டே போட்டோம். பண்ணலாமா? அப்படி பண்ணிடுவோமா? எவன் வீட்டு காசுல தேர்தல் ஆணையம் பண்ணும்? ஏன் மற்ற கட்சி வரல? இந்த காணொலியும் வந்து கம்பேர் பண்ணி வர போயிருந்தாங்க. கொளத்தூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு முதல்வர் அவர்களுக்கு வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயா ரோடே காலியா இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்களா விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் எவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னு. சரி, இந்த காணொலி அப்படியே மே 5ஆம் தேதி போடுவோம், மே 4ஆம் தேதி சாயங்காலம் போடுவோம். ஊருக்குள்ள இந்த வட சென்னையில புழல் இருக்குல்ல, வட சென்னை அவர் நின்று பெரம்பூர் பகுதி இருக்குல்ல, அங்கிருந்து புழல் டேமு கிட்ட தான்.
புழல் டேம்ல இருந்து திடீர்னு 2-3 குரங்குங்க அப்படியே ஊருக்குள்ள வந்துடும். வந்துருச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாங்கடி குரங்குடி, வாங்கடி இங்கடின்னு எல்லாம் விசித்திரமா பார்ப்பாங்க. ஏன்னா குரங்கெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல வட சென்னையில். திடீர்னு முதல்ல ஊருக்குள்ள வந்துடும் புழல் ஏரியில இருந்து. அப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்படின்னு தட்டி விட்டு போவோமா? கூட்டமா பார்ப்போம். ஏதாவது விசித்திரமா வந்தா பார்ப்போம். அந்த மாதிரி விசித்திரமா ஏதாவது வரும்போது பார்ப்போம். நான் விஜயை சொல்லலை, பொதுவாக சொல்றேன். விசித்திரமா வரும்போது பார்ப்போம். இவன் தானா, இவரும் விஜயா, ஐயே ஆமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது கட்சி தேர்தல். தேர்தல் எவ்வளோ அழகா டீசெண்டா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு தோரணையா இருக்கும்னா, வேட்பாளர்கள் ரோட்ல போகும்போது எல்லாரும் வீட்டில் பால்கனியில கேட்ல இருந்து இப்படி எட்டி பார்த்து, ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்து, ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு அவங்க கொடுத்த நோட்டீஸை மக்களே கையில வாங்கி வேட்பாளரை பார்த்தே மக்கள் இப்படி வணக்க வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு தோரணை அழகு. அதை விட்டுட்டு வேட்பாளர் வண்டி மேலேயே ஏறுறது, போலீஸ் முதுகு மேலே காலை வச்சு அந்த பக்கம் தாவுறது, கோவில் மேலே ஏறுறது, கரண்ட் கம்பத்தில் ஏறுறது, இது அழகா? இப்போ நான் சொன்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக நான் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சீமான் கட்சியாகட்டும், எடப்பாடி கட்சியாகட்டும், இல்லை முதலமைச்சரோட கட்சியாகட்டும், எல்லா கட்சியாக இருந்தாலும் வேட்பாளர்கள் போகும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இப்படி ஜன்னல்லையோ பால்கனிலையோ இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக. அதுதாங்க மக்கள். அதுதான் மக்கள். இவ்வளோ காலகட்டங்களில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க, யாரும் இப்படிலாம் பண்ணதில்லை. அப்போ இதெல்லாம் பண்ணுறது இந்த ஜென்சி தான். அவங்க தூண்ட விடப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். கூட்டம் வந்துருச்சுன்னா வாங்க ரோகிணி தேட்டரில் காட்டுற ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்கும். ரோகிணி தேட்டர் ஓனரே வந்து மதுரை வயல் தொகுதியில். ஆமாம், மதுரை வயலுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? அவர் வீடு எங்கே இருக்குது? அவருக்கு என்ன சம்மந்தம்? அவங்க அண்ணனை பழி வாங்கி விட்டாங்க பாஜகவில் சீட்டு தராமல். இன்னைக்கு தான் காலம் பதில் சொல்லணும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மதுரை வயலுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? ஓகே பிரதர், இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று காரைக்குடியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார். அவங்களோட வேலை எப்படி? காரைக்குடியில வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா? அவரோட சொந்த தொகுதியில நிக்கிறாரு. மாற்று வேட்பாளர் அவருக்கு யாரு தெரியுமா? அவங்க மனைவி. ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னா மாற்று வேட்பாளர் அவங்க மனைவி. அண்ணன் வாரிசு அரசியல ஒழிப்பாரானா? அண்ணா வாரிசு அரசியல ஒழிச்சிருவாரு. சரி, சீரியஸாவே ஒழிச்சிருவாரு. அண்ணன் வந்து போன வாட்டி திருவொற்றியூர்ல காட்டின சொத்து மதிப்பு, சீமானின் சொத்து மதிப்பு அதுல 1.25 கோடி, துணைவியார் சொத்து மதிப்பு 28 லட்சம், குடும்ப மொத்த சொத்து 1.53 கோடி. இப்ப அண்ணன் காட்டின சொத்து மதிப்பு. ஏதாவது வேலைக்கு போயிருக்காரா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? வேலைக்கு எதுவும் போடல. எங்கேயும் போகல. மூட்டை தூக்கல, ரேப்பிடோ, ஓலாலாம் எதுவும் ஓட்டலை. ஓலாலாம் ஓட்டல. நான் பார்க்குறேன், நான் அதனால கேட்குறேன். ஏன்னா திடீர்னு அப்படியே டபுள் ஆயிருக்கு. 2026ல் 85 லட்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் துணைவியாரோட சொத்துல 3.44 கோடி அதில் வந்து உயர்ந்திருக்கு. 3.16 கோடி உயர்வு. அவங்க வக்கீல் தானே? ஓகே, என்ன கேஸ் நடத்தினாங்க? அப்படி அண்ணனோட வக்கீல் கேஸை எடுத்து நடத்தியிருப்பாங்களோ? அதனால தான் அவர்கிட்ட குறைஞ்சி ஒரு ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த குடும்ப சொத்து 2.30 கோடி உயர்வு. எப்படிங்க, என்ன வேலை செஞ்சுருப்பாங்க? கோடி அளவில் உயர்ற அளவு எப்படி? சரி, ஏதோ ஒன்று. இதான் அண்ணனோட சொத்து மதிப்பு. அண்ணன் வந்து எப்படி தெரியும்ல, போன வாட்டி என்கிட்ட காசே இல்லைன்னு 0ன்னு போட்டு வந்துட்டார் வேட்புமனு தாக்கல்ல. எரிஞ்சிச்சு பாருங்க அந்த தேர்தல் அதிகாரிக்கு. எந்திரிச்சு போன்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல. அப்புறம் திரும்ப வந்து நான் தெரியாம கை தவறி எழுதிட்டேன் அப்படின்னு கரெக்டா எழுதிட்டு போனார். அப்புறமா அப்படியான ஆளு தான். அதனால வந்து இந்த வாட்டி எல்லாருக்குமே வாழைக்காய் சிப்ஸ் கிடைச்சிரும். சீமானண்ணன் ஜெயிச்சாருன்னா தற்சார்பு பொருளாதார கொள்கையில வாழைக்காய் சிப்ஸ், வாழை இலையை வந்து முதல்ல சாப்பாடு வைப்போம். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த இலையை கொண்டு போய் மாட்டுக்கு போடுவோம். மாட்டுக்கிட்ட இருந்து வர சாணியை கொண்டு வந்து நாங்கள் அதை வரட்டியாக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். கோமியத்திலிருந்து மருந்தை கண்டுபிடிப்போம். அப்படி பல விதங்களில் நாங்கள் வந்து விஷயங்களை கண்டுபிடிச்சி தற்சார்பு பொருளாதார கொள்கையை நாங்கள் உருவாக்க போகிறோம். முக்கியமாக மருத்துவத்தில் தமிழில் வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் படுத்து கிடக்குறீங்கன்னா, நர்ஸ் இந்த குடலை கிழிச்சு அந்த சிகப்பு கலரில் இருக்க அதை எடுத்து வெளியே தூக்கி எறிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். தமிழில் தான் இனிமேல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான ஸ்கீமெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது. கல்லை வந்து தேசிய குடிநீராக ஆக்கிடுவோம். எல்லாமே நாங்கள் மாற்ற போகிறோம் சீரியஸாகவே. ஏன்னா போன தடவை நான் குளத்தூரில் தான் நிற்பேன்னு சொன்னார். கடைசியில் திருவொற்றியூருக்கு வந்தார், அடித்து ஓட விட்டு அனுப்பியாச்சு. இப்போ தமிழ்நாடு சென்னையே வேணாம்டான்னு ஓடி போய் அந்த பக்கம் நிற்கிறாரு. சொந்த தொகுதி வேற எது? காரைக்குடி சொந்த. இப்போ எங்க அங்கே நிற்கலையா? அங்கதான் நிற்கிறார், அவரோட சொந்த தொகுதி. அதான் சொல்கிறேன், சென்னையே வேணான்னு ஓடி போயிட்டார், அங்கே நின்ட்டாரு. அதனால இப்போ வந்து இங்கே விஜயண்ணாவும் சவால் விட்டுட்டு இருக்காருல்ல,
அடுத்து கொஞ்ச நாள் பார்ப்போம் எங்க இருக்காரு, எச்ராஜா மாதிரி ஓடி போயிடுறாரா இல்ல விஜய் எப்படியாவது சீமான் கூட கூட்டணி வைக்கிறாரான்னு தெரியும். ஓகே பிரதர், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.